நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அதன் காரணமாக இஸ்ரேல்ல நைட் ஃபுல்லா கரண்ட் கட்டு, அது இல்லாம அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரியும் சேர்த்து எரிச்சுட்டாங்க. அதாவது எண்ணெய் கிடத்தை அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கிடங்குகள்லாம் இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்கி அதெல்லாம் பற்றி எரிஞ்சிருக்கு. எதுக்காகனா ஈரான்ல தாக்குனாங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே ஹிஸ்புல்லா தாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுவை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்களால எல்லாம் ஒன்னும் முடியவே முடியாது, அவங்க எதுக்கு இந்த போருக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மக்கள் கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க. லெபனான் மக்கள் அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒத்துமையும் இல்ல, அதுலயும் மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா அவங்க ஒற்றுமையே இல்ல. ஆனா லெபனான்ல இருக்கவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இருக்கு. அப்படி ஆயுதமே இல்ல, பலவீனமா இருந்தா இந்நேரத்துக்கு அவங்க போருக்கு இறங்கி இருக்க மாட்டாங்க. அததான் அவங்க இந்த தடவை காமிச்சிருக்காங்க. அதனால இப்ப இஸ்ரேலுடைய விழி பிதுங்கி கிடக்குறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டதுடைய அந்த இடம் காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இன்னும் நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நிறைய இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஐஃபா, கிரியோட் சமோனா, நார்த் கலீலி போன்ற நிறைய பகுதிகள் சொல்லப்படுது. எல்லா இடத்துலயுமே லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விடிய விடிய உங்களுக்கு சிவராத்திரி தான். பங்கரே பாத்தீங்கன்னா வீடா நினைச்சு குடியிருந்துட்டு வராங்க. பங்கர்னா நீங்க ஏதோ கட்டல் போட்டிருப்பாங்க, மெத்த போட்டிருப்பாங்களான்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரோ எல்லாம் போறீங்க, இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா சிட்டில எல்லாம் சுரங்கப்பாதைன்னு ஒண்ணு இருக்கும். எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் என்ன இருக்கும், சுரங்கப்பாதைன்னு இருக்கும். சுரங்கப்பாதையில என்ன கட்டி வச்சிருப்பாங்க, ஒன்னும் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. காலி இடமா இருக்கும். மேல ரோடா இருக்கும், அதுக்கு பதில் படிக்கட்டுல இறங்கி வருவோம். கீழே பாத்தீங்கன்னா அங்கங்க உள்ளக்குள்ள தூண்கள் இருக்கும், செவுரு இருக்கும், அவ்வளவுதான். அந்த காலி செவத்தை பார்த்துட்டு தான் இவங்க உட்காந்துருக்காங்க. அதுவும் சத்தம் அதிகமா கேக்குதுன்னு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா முட்டி போட்டு குமிஞ்சு படுத்து கிடக்குறாங்க அங்க உட்காந்து. இவங்க ஏதோ சரணடைஞ்ச மாதிரியும் தீவிரவாதிகள் மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரேல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, நைட்டு ஃபுல்லா தூங்காம பயந்துட்டு போய் பங்கர்ல உட்காந்து, அந்த பங்கர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் இல்ல, ரோட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உட்காருவாங்க. இப்ப இந்த ஒரு தெருவுக்கு இதுதான் பங்கர் அப்படின்னா அந்த தெருவுல இருக்கக்கூடிய எல்லாரும் பங்கர்ல பூந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலு பங்கரோட வீடு கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய வீடுகள் பங்கரோட கட்டப்பட்டிருக்கு. பங்கரோட கட்டப்பட்டா நம்ம பங்கர்ல நாம போய் உட்காந்துக்கலாம். ஆனா பொது பங்கருக்கு போறவங்க எல்லாம் தெருவுல இருக்கக்கூடிய மக்களோட இரவு நேரத்துல உட்காந்து கழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவர்கள் உள்ளக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு சௌரியமும் இல்லாம, அது ரோடுக்கு சமந்தான், அந்த மாதிரி பிளாட்பாரத்துல படுத்திருக்கு சமந்தான். அந்த பிளாட்பாரத்துல என்ன பண்ணிருக்காங்க, படுத்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பேக் வச்சிருக்காங்க, இந்த நெட்டு மாதிரி எல்லாம் போட்டு கேம்ப் போடுற பேக். அந்த பேக்கை தூக்கிட்டு வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கான நிலைமைதான் இப்போது இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானும் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் லெபனானும் அடிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய நிலைமையில தான் யூதர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து மார்ச் 8 அதாவது பெண்கள் தினம், உலக மகளிர் தினமாக இருந்த அந்த நாள்ல நேத்து இஸ்ரேல் முழுவதும் பாத்தீங்கன்னா அவங்க இருள தான் மூழ்கி இருந்தாங்க. கரண்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டு கரண்டே இல்லாம இருந்திருக்காங்க. பத்தாவதுக்கு இருட்டு நேரத்துல இருட்டா இருக்கும் போது மட்டும்தான் கரெக்டா துல்லியமா தாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போது இரவு நேரங்கள்ல ஆயிட்டாவே என்ன பண்றாங்க, ஒரு 6 மணி 7 மணி ஆயிட்டாவே கரண்ட் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமைக்கு இப்ப யூதர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. காசால கரண்ட் இல்லைன்னு அந்த மக்கள் 2 வருஷமா கஷ்டப்பட்டு கதறி கொண்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கரண்ட் இவங்களது பாதிக்கப்பட்டும் இருக்கு. அது இல்லாம பல பகுதியில தலைநகரத்துல எல்லாம் ஆஃப் பண்ணியும் வச்சிருக்காங்க. இவங்களே இருள மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்குது. காரணம் ஈரானுடைய ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பயந்துதான். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுடைய அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து, பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு அமைப்பு இருக்கு லெபனான்ல. அதாவது ஒரு சபாநாயகராக வர்றவர் இந்த மதத்தை சேர்ந்தவரா இருக்கணும். அதாவது சபாநாயகர் பாத்தீங்கன்னா இதுல இருந்தே எடுத்துக்கிறாங்க, முஸ்லீம்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரா வரவங்க கிறிஸ்டினை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த மாதிரி பிரசிடென்டா வரவங்க யூதர்களை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டின், யூதர்கள், முஸ்லீம்னு சொல்லிட்டு பிரிச்சு அந்தந்த ஆட்களுக்கு தான் அந்தந்த பதவியை கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா மத்த நாட்டில நடக்காது. எந்த மதம் வேணா எடுத்துப்பாங்க ஆட்சியை. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க, யூதர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கிறிஸ்துவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய பேச்சு தான் கேட்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா, லெபனானுடைய போராளி குழு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிம் இருக்காரு பாருங்க, அந்த நயீம் காசிம் அவர்களை தாக்குறதுக்கான
அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா சண்டை போடுங்கிறாங்க. அதாவது ஒரு தலைவரை அடிச்சா என்ன ஆகும்? இப்ப கோமேனி அடிச்சாங்க, என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஈரான்ல கோமேனி அடிச்சதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய போர் வந்திருக்கு. அப்ப அவங்க பதிலுக்கு பதில் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஸ்புல்லாவை அடிச்சாங்க இஸ்ரேல், பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 மாசம் வச்சு போர் செஞ்சாங்க. அப்புறம் தான் சமாதானம் வந்துச்சு. இப்ப வந்து லெபனானுடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நயீம் காசிமை வந்து நாங்க வந்து கொல்லுவோங்கிறாங்க. கொன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். அந்த கவர்மெண்ட் கொன்னா கவர்மெண்ட்டவே என்ன பண்ணுவாங்க, போராளிகள் தாக்குவாங்க. பொதுமக்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு பயந்து போவாங்க, போராளிகள் பயந்து போக மாட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போராளிகள் வந்து திரும்பவும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா போராளிகள்கிட்ட இருக்கிற பலன் கூட அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட இல்ல. அப்ப கவர்மெண்ட் கிட்ட பலமே இல்லாம அவங்க போய் போராளிகள்கிட்ட கை வச்சா போராளிகள் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கூட வரும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். இப்படி ஒரு நிலைமை இப்போது வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தூண்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, இவங்கள்ட்ட ஆட்கள் வந்து பலவீனமா இருந்தாலும், ஆயுதங்கள் இல்லாட்டினாலும், ட்ரைனிங் இல்லாட்டாலும் சரி, நாம ஆயுதத்தை கொடுத்தாது சண்டை போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இருக்கக்கூடிய தைரியம் எல்லாம் இவங்களுக்கு இருக்காது. போராளிகளுக்குள்ளேயே சண்டை வந்துச்சுன்னா உள்நாட்டுக்குள்ளேயே வரும்போது என்ன ஆகும்னா இன்னும் நிலைமை மோசமா போகும். லெபனானுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம போயிடும். ஏற்கனவே அது இல்ல, இதுல வந்து உள்நாட்டு பிரச்சனையும் வந்தா வேற மாதிரி இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, உள்நாட்டு கலவரம் வந்தா வெளிநாட்டை கவனிக்க முடியாது. அப்ப வெளிநாடுனா யாரு? இஸ்ரேல், பக்கத்து நாடு இது. அப்ப அந்த வெளிநாட்டை அடிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, உள்நாட்டு கலவரத்தை கொண்டு வரதுக்காக பெரிதும் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நயீம் காசிம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நஸ்ருல்லாவுடைய இடத்துல அவர் பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு. அவர் அழிக்கிறதுக்கு வந்து லெபனானுடைய கவர்மெண்டே வந்து திட்டம் போட்டு அப்படியே திசை திருப்ப பாக்குறாங்க. அது திசை திரும்புமா திரும்பாதா அப்படிங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படி உள்நாட்டு கலவரம் எல்லாம் வரக்கூடாது. எப்படி நம்ம ஈரானை வந்து அரபு நாடுகளை அடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் இவங்களையும் நம்ம சொல்றோம், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப மைனஸா போயிடும். இந்த அரபு நாடுகள் வந்து ஈரான் அடிச்சாங்கன்னா என்ன ஆயிரும்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டாட்டமா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் தாக்கணும் அங்கேயும் தாக்கணும்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆயிரும்னா கண்டிப்பா வந்து மத்த நாடுகளாலையும் ஈரானாலையுமே சமாளிக்க முடியாம போயிடும். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வும் இருந்துட்டு இருக்கு. இறைவன் தான் போதுமானவன். அந்த மாதிரியான ஒரு சண்டையை வர வைக்க கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்த சிறையில போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. அந்த 5 பேர் எப்படி கிடைச்சாங்கன்னே தகவல் தெரியல. ஏன்னா எல்லா பக்கமுமே தரைவெளி இருந்திருந்தா கண்டிப்பா வந்து ஆட்களை வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தரைவெளியே வரலையே, வான்வெளியில மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி பிடிச்சாங்க 5 பேர்த்த அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் இருந்தாலும், அந்த 5 பேர் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா ஒருவேளை ஹவுதீஸ் கூட பிடிச்சு கொடுத்திருப்பாங்க, இல்ல கடல் வழியாக கூட அவங்க பிடிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த 5 பேர்த்துக்குமே பதிலாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருச்சு, இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்ல அவங்களை கொண்டு போயிருச்சு. அது எப்படி நீங்க அப்படி போடலாம்? ஆட்களை வந்து சீக்கிரமா, அதாவது இவங்க பிடிச்ச உடனே அதை தெரிஞ்சுட்டு இவங்க அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு கொடுத்துறது அவசரமா. அப்பதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. அதனால அவசரமா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அடக்கம் பண்றது. அந்த சவப்பெட்டிகள் எல்லாம் அவங்க வந்து அந்த கிறிஸ்துவர்கள் அது ஒரு மாதிரி சவப்பெட்டியில வச்சுதானே வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறது டவுட். சும்மா ஊரை ஏமாத்திருக்காவையாவது ஒரு 6 பெட்டியை தனியா வச்சு அதை என்ன பண்ணிடுறாங்க, அடக்கம் செஞ்சிடறாங்க. ஆனா இன்னைக்கு ஈரான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.